ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் கோபத்தை குறைக்கிறதுக்கான மருத்துவம். கோபம் வந்துச்சுன்னா கடுங்கோபம் கண்ணை கெடுக்குன்னுவாங்க. கோபம் வந்துருச்சுன்னா கண்ணை எப்படி கெடுக்குதுன்னா எது வருதுன்னு தெரியாது, கையில எது கிடைக்குதோ அதை எடுத்து தூக்கி அடிச்சிருவாங்க. அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஒரு நிமிஷம் கோபம் வாழ்க்கையை பூரா அழிச்சிடும். எப்படி ஒரு நிமிஷம் கோபம் வாழ்க்கையை அழிக்கும்னா, கையில் இருக்கிறது எடுத்து ஒரே அடி அடிக்கும் போது இப்போ எதிர்க்க இருக்கிறவங்க உயிரா இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு சிறைச்சாலையில் இருக்கிறவங்கலாம் இந்த ஒரு நிமிஷத்து கோபத்தை கட்டுப்படுத்தாததால் தான் அவங்க போய் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்காங்க. கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா இன்னைக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கோபத்திலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடல் உபாதைகள் சரியில்லாமல் இருக்கு, உள் உறுப்புகள் சரியில்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு உறுப்பு கெட்டு போயிருந்தா தான் கோபம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் சிலர் கோபிப்பாங்க. ஏன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு சொல்லே பிடிக்காது. சிலர் தனியாக விடுதியிலே வாழ்ந்துருப்பாங்க. திடீர்னு கூட்டத்தில் வரும்போது அவங்களுக்கு சிலர் இடிக்கிறது பிடிக்காது. கூட்டம்னா இல்லை 2 பேர் இடிக்க தான் செய்வாங்க. பஸ்ஸில் ஏறினா 2 பேர் இடிக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் பெரிய இதுன்னு நினச்சிக்கிறாங்க. புதுசாக கல்யாணம் முடிச்சுட்டு போயிருப்பான், பக்கத்தில் இருக்க எவனோ இடிச்சிட்டான மயத்தில் டபார்னு அடித்து அங்கே அடித்து கொண்டுருவாங்க. கொண்டதுக்கப்புறம் யார் இடிக்க போகிறோம்? அவங்க வீட்டுக்காரமாக தனியாக இருப்பாங்க. அப்புறம் போகிற வரவங்களாம் இடிக்க தான் செய்வாங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும். லேசாக போகிறவங்க ஏதோ இடிச்சிட்டாங்கன்னா இடித்ததை பெருசாக நினைக்கக்கூடாது. அது ஒரு சகோதரன் சகோதரி மேலே இடிச்சிட்டா மாதிரி நினச்சி நம்ம மறந்துட்டு போயிடணும். நம்ம நேரடியாக பார்க்குறோம், அவங்க தெரியாதனமாக இடிச்சிட்டாங்க, அது தப்பாக எடுத்துக்கிற கூடாது. இதெல்லாம் ஒரு கோபத்துக்கான அறிகுறி. கோபத்தை கொண்டாடி நிறைய பேர் வாழ்க்கை இழந்திருக்காங்க, நிறைய வேலைகளை தொலைச்சிருக்காங்க. இந்த வேலைகள் ஏன் தொலையுதுன்னா, அந்த வேலைகள் தொலைகிறதுக்கு காரணம் அவங்க அதிக கோபம் வரும்போது எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சிடுறாங்க. சிலர் துப்பாக்கி காவல் நிலையத்தில் இருக்கும் துப்பாக்கி எடுத்து சுட்டு தனக்குத்தானே சுட்டிருக்காங்க. அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தனக்குத்தானே இறந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா நம்ம முக்கியமாக ஆவாரம்பூ எங்கே பார்த்தாலும் அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும். இப்போ ஆவாரம்பூ இருக்குது. இந்த ஆவாரம்பூவை நம்ம பார்க்குற நேரமெல்லாம் இதில் ஒரு பூ அளவுக்கு எடுத்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இதே மாதிரி ரோஜாப்பூவை சாப்பிட்டாலும் கோபம் கொஞ்சம் குறையும். ஆனால் ஆவாரம்பூவுக்கு நிறைய குறையும். ஆவாரம்பூ சாப்பிட்டு பார்க்குறப்பெல்லாம் ஆவாரம்பூ சாப்பிடுவோர் சாவோரு முண்டோன்னா சாவு வராதுன்னா கோபம் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. பொறுத்தவன் பூமி ஆண்டான்னுவாங்க. ஏன் பொறுத்தவன் பூமியா? கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினா நம்ம பூமியில் வாழலாம். கோபத்தை கொண்டாடினவன் போய் மாண்டானவன் எங்கே போய் மாண்டான்? போய் முட்டி மோதி இறக்க வேண்டியதுதான். அப்போ கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மகிழம் பூ இருக்கு. இதில் மகிழம் பூ நேரடியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, இதை நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல. மகிழ மரத்தடியில் நீங்கள் இருந்தீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும். மகிழ மரத்தடியில் போய் நீங்கள் உட்காந்து பாருங்கள், மனசு நிம்மதியாக இருக்கும். எத்தனை கோபம் இருந்தாலும் கட்டுப்படும். மகிழம் பூவை எடுத்து நம்ம 4 பூவை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னா இந்த மகிழம் பூவினுடைய மகிமை அந்த மாதிரி. மகிழம் பூ மாலையை காலத்திலேயோ தலையிலேயோ வச்சுருந்தா அவங்க சாந்தமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மகிழம் பூவை பயன்படுத்துகிறாங்க. அன்றைக்கி மகிழம் பூவை பாலில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா கோபம் குறையும். மாப்பிள்ளைகளுக்கு மகிழம்பூவை போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக இருந்தால் நிறைய சண்டைகள் வரும். அதில் மகிழம்பூவை போட்டு அதை கொடுத்துட்டாங்க. மகிழம்பூ போட்டு கொடுக்கும்போது மகிழ்ச்சி அதிகமாகும். மகிழ்ச்சி எப்போ அதிகமாகும்? கோபம் இல்லாத வீட்டில் மகிழ்ச்சி அதிகமாகும். யார் ரொம்ப கோவிக்கிறாங்களோ அங்கே குழந்தை போகாது. இன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, 70 வயசு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை கண்டாலே நாங்கள் ஓடி ஒளிவோம். ஏன்? அவர் அவ்வளோ கோபமாக வருவார். ஏன் அந்த கோபம்? அவர் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் வரும்பொழுது குழந்தைகளுக்கு இன்னைக்கு பிடிக்கல. கோபத்தை குறைச்சோம்னா குழந்தைகள் நம்மக்கிட்ட வரணும். எந்த குழந்தையும் நம்மக்கிட்ட ஓடி வர அளவுக்கு நம்ம இருக்கணும். இன்னைக்கு அன்பால் எதையும் சாதிக்கலாம். யானை, அவ்வளோ பெரிய யானையை அன்பால் தான் கட்டி போடுறாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய சங்கிலியெல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டு போகும். அது பாசத்துக்கு கட்டுப்படுது. அது கோபம் கொண்டாதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க. அதை விடவா நம்ம கோபம் வந்துட போகுது? அது மிரண்டுச்சுன்னா எந்த அளவு கோபம் வரும்? அதே போய் மகிழம்பூவை சாப்பிட்டு அழகாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. மகிழம் பழத்தை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க யானைகள். ஏன்? அதனுடைய தன்மையில் அது யானைக்கு ஞானக்கண் அதிகம், நிறைய ஞாபக சக்தி அதிகம். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது. நாளைக்கு வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரிகிறவங்க மகிழம்பூ சாப்பிட்டாங்கன்னா நாளை பின் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா அதிக அளவு மகிழம்பூ சாப்பிடுங்க. பின்னாடி வாழ்க்கையை யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அதோடு சேர்ந்து ஏலக்காயை பயன்படுத்தும் போது இந்த கோபம் எதுக்கு வருது? அதிக அளவு வீரம் இருக்கிறவங்களுக்கு தான் வருது. அந்த அதிக அளவு வீரம் இருக்கிறவங்கன்னா அதிக அளவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வரும். அவங்களுக்கு ஒரு ஏலக்காயை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த கோபம் குறையும். அதனால தான் இந்த ஏலக்காயை கொடுக்குறோம். ஆப்பிள்
எப்படியாப்பட்டவங்களுக்கும் வந்து இந்த ஆப்பிளை வந்து நம்ம கொடுக்கலாம். ஆப்பிளை வந்து நீங்கள் கோவமாக இருக்கிறவங்க நேராக போய் ஒரு ஆப்பிளை கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். மன சாந்தி வரணும் அப்படின்னா, மன அமைதி வரணும்னா இந்த ஆப்பிளை வந்து கொடுப்போம். இந்த ஆப்பிளை கொடுக்குறோம், பழங்களை கொடுக்குறோம். அதில் பழங்களில் ஆப்பிள் சிறந்ததாக செய்யும். அப்போ சிறந்ததாக வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கோபம் கட்டுப்படும். அதனால தான் இந்த ஆப்பிளை கொடுக்குறோம். ஆப்பிளை கொடுத்து நம்ம வந்து பெரியவங்களை வரவேற்கணும்னா, அவங்க எவ்வளோ கோபம் நம்ம வீட்டுக்கே வராதவங்களை வர வைக்கணும்னா ஆப்பிளை கொடுக்கணும். வீட்டுக்கு வந்துட்டாங்க உடனே 4 ஆப்பிளை எடுத்து அவங்களுக்கு வெட்டி கொடுத்து பாருங்க, அவங்க ரைட்டு ஒரு பெரிய ஒரு மனசே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்கண்டு, ஏன் கல்கண்டு வந்து கல்யாணத்தில் வந்து தட்டில் வைக்கிறாங்க? முன்னாடி பாருங்க வாசப்படியிலே வச்சுருப்பாங்க. வராத விருந்தாளிகள்லாம் வந்தாலும் இனிப்பு சுவையோடு உள்ளே போகணும், 2 இனிப்பு எடுத்து வாயில் போட்டு போகணும். அப்போ வந்து கோவத்தோடு யாரும் வந்து ஆசீர்வதிக்க கூடாது, கோவத்தோடு போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாது. அதனால தான் வந்து தட்டில் முதல்ல கல்கண்டு வைக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் ரொம்ப எச்சரிக்கையானவங்க, எல்லாத்துலேயும் ஜாக்கிரதை. ஏன்னு கேளுங்க, சண்டைக்காரனும் வருவான், நல்ல வேண்டுன்னு வருவான், அந்த கல்யாணத்தை கெடுக்கணுன்றவனும் வருவான். எல்லாருக்கும் வந்து மன அமைதியை கொடுத்து அந்த கோபத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி தான் தட்டில் ரோஜாப்பூ, கொஞ்சம் கல்கண்டு, கொஞ்சம் மகிழம்பூ இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க? அவங்களுடைய மனசு நிலையை மாற்றுறதுக்கு. உணவில் வந்து நெய் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு இதுலேயும் பார்த்து கல்யாணத்தில் நல்லா நெய் வச்சு, நெய்யை போட்டு அந்த ஜாங்கிரியோ அல்லது கேசரியோ கிண்டி, மைசூர் பாக்கு கிண்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த கோபக்குரியானவங்களுக்கு இந்த நெய் போய் சேரும்போது சாந்தமாயிடும். நெய் வந்து அதிக அளவு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. நெய் வந்து மூளையை வந்து நிறைய வேலை செய்ய வச்சிடும். நெய்யை சாப்பிடும் பொழுது அதிக அளவு ஞாபக சக்தி கொடுக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கே தெரிஞ்சுக்கிறலாம்னா அந்த நெய் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய வந்து நாளைக்கு இன்னைக்கு கோவப்பட்டோம்னா நம்ம குடும்ப வாழ்க்கை கெட்டுரும், நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் நம்ம வந்து ஒன்று சேர விடாமல் செஞ்சிருவோம். சில பேர் பாருங்க, புருஷன் பொண்டாட்டியும் கோவிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு உப்புக்கல்லுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் 2 பேருமே பிரிஞ்சு இருப்பாங்க. ஏன் பிரிஞ்சிருக்காங்க? ஒரு பெரிய அந்த நான் தான் பெரியவன், நான் படிச்சிருக்கிறேன், படிச்சிருந்தாலும் புத்தி கிடையாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவங்க தான் கெட்டிக்காரங்க. அதிகமாக நான் படிச்சிருக்கேன்னு மண்டக்கணம்னா நம்ம போய் எங்கேயாவது உச்சியில் உட்காந்துக்கிற வேண்டியதான். குடும்பத்தோடு வாழணும்னா அதில் வந்து விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து போனால் தான் வந்து உறவுகள் பலப்படும். அதிக அளவு உறவு பலப்படணும்னா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகாமல் இருந்தாலே அந்த குடும்பம் கெட்டு போயிடும். இந்த கோபத்தை அதிகமாக கொண்டாடுறாங்களா, அங்கே வந்து நிறைய வந்து கெட்டுப்போன குடும்பங்கள் தான் இருக்குது, பிரிஞ்சு போன குடும்பங்கள் தான் இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த இதில் உள்ள எண்களில் உள்ளவங்க பூரா பிரிஞ்சு போவாங்க, எல்லா எண்களாக இருந்தாலும் அவங்கள சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு இது போல் மருந்தை கொடுக்கணும். இந்த கோபங்களை கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்குறோம். கோபம் கட்டுப்படணும்னா அதுக்கு வந்து இந்த ஆவாரம் பூ, மகிழம்பூ, ஆப்பிள், அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய், கல்கண்டு, நெய் இவைகளை சேர்த்து எடுத்த மருந்தை வந்து நம்ம தயாரித்தோம்னா உடலில் வந்து மூளைகளில் வந்து ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். ரசாயன மாற்றம் ஏற்படும் போது கோபம் கட்டுப்படும். கோபம் கட்டுப்படுறதுக்கான மருந்தை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்தை தயாரிக்க போகிறோம். கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல வந்து ஆவாரம்பூ வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா லேசாக கொஞ்சம் சிறிதளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி இந்த மாதிரி கூழாக எடுத்துக்கணும். இந்த கூழாக எடுத்ததை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கணும். மகிழம்பூவில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கும், ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காவும், கல்கண்டு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கும், எல்லாத்தையும் 3த்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா மகிழம்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண முடியாமல் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். மகிழம்பூவை வந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். 3 ஏலக்காய் போதும். கல்கண்டு வந்து ஒரு 50 கிராம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இன்றைக்கி இருக்கிற மிக்சியில் அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைக்கணும்னா அதிக நேரம் ஆகும். அதனால் இந்த அரைச்சி எடுத்ததை அதோடு சேர்க்கணும். ஒரு ஆப்பிள் முழுவதும் நல்ல கூழாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆப்பிள் போதுமானது. இந்த அளவுக்கு ஒரு ஆப்பிள் முழுவதும் நல்ல கூழாக அரைச்சிருக்கோம். இதோட அந்த வந்து ஆப்பிளை சேர்க்குறோம். நெய் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். 50 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதுமோ ஆனது. இது வந்து நாட்டு மாட்டு நெய். நாட்டு மாட்டு நெய் வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த நெய்யோடு சேர்க்கணும். ஏன் நெய்னா கடைசியில் சேர்க்குறோம்னா இது எல்லாத்தையும் சேர்த்த கலவையை வந்து நெய்யோடு சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த நெய்யை ஊற்றுனதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைக்கணும். ஏன்னா முதல்ல எடுத்து நெய்யை போட்டோம்னா வந்து நம்ம வந்து சரி வராது எதுவுமே. ஏன்னா நெய் போட்டதுமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். நெய்யினுடைய தன்மை வந்து அதிக அளவுக்கு சூடை வந்து வாங்கினதுமே அந்த சூடை வந்து சீக்கிரம் விடாது. அப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம காய்ச்சும் பொழுது அது வந்து ஒரு லேகியம் மாதிரி வரும். அந்த லேகியம் மாதிரி வர்றது தான் வந்து நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், கோபத்தை கட்டுப்படுத்தும்.
சிறுவர்களுக்கு இன்னைக்கு கோபம் வந்து பென்சில் எடுத்து அடுத்த பசங்களுடைய கண்ணை குத்திடுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்து வயிற்றுல குத்திருப்பாங்க, பென்சிலோ அல்லது பேனாவை வச்சு குத்திடுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அதிக கோபம் வந்துச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலமான்னு சொல்கிறான். அந்த பசங்களை கேட்குறாங்க என்கிட்ட வரவங்க, என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருது. ஏன் வருது? நீங்கள் சாப்பிட்ற உணவில் வருது. அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு அதிக கோபம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அசைவ உணவு சாப்பிடும்போது அதனுடைய எண்ணெய் அலைகள் நமக்கு வரும். சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோபம் குறையும். கோபம் குறைஞ்சா தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கும். இன்னைக்கு கோபம் குறைவா இருக்கு. அசைவத்தை சாப்பிடாதவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறதுலே 2% தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து சைவ உணவுலேயே இருக்காங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு ஆட்சி பீடத்திலே இருக்காங்க. ஏன் இருக்காங்க? அவங்களுக்கு அதிக அளவு ஞாபக சக்தி இருக்கும், அதிக அளவு புத்திசாலித்தனம் இருக்கும். நீங்கள் அவங்கள அடிச்சு பாருங்க, அவங்க அடிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பேனாவில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, கதையே முடிஞ்சிடும். ஒரு பேனாவில் எழுதி வச்சா போதும், அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு மைக்கு வந்து பேனா மைக்கு அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்? கோபத்தை வந்து அதில் காட்டாம அவங்களுடைய மூளை திறனில் காட்டுங்க. உங்களுடைய கோபத்தை ஒரு செயலில் காட்டுங்க. இதில் வந்து சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்து நம்ம அதை கிண்டி எடுக்கணும். ஏன்னா அந்த நெய் வந்து கீழே போய் மொத்தமாக இருக்கும். அதில் நீர்ச்சத்து முழுவதும் போயிட்டா தான் அந்த சட்டியில் வந்து அடி பிடிக்காது, ஒட்டாது. நெய்யினுடைய தன்மை முழுமையாச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்துருச்சுன்னா வந்து அந்த சட்டியில் வந்து ஒட்டாது. ஒட்டாமல் இருக்கணும்னா அந்த நெய்யினுடைய தன்மை அதிகமாகும், நீர்ச்சத்து முழுவதும் கரைஞ்சிடும். இதில் நெய்யில் வெந்ததால் அந்த நெய் மட்டும் தனியாக வந்து இதில் வந்து வந்துருச்சு பாருங்க, தனியாக வந்து வந்துருச்சு. தனியாக இதில் வந்து போட்டிருக்கதால இந்த நெய் மட்டும் தனிப்பட்ட முறையில் சைடில் பூரா வந்து பக்கவாட்டில் பூரா நெய் தனியாக இருக்குன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைனா நெய் அதோட சேர்ந்து இருக்கும். அப்போ வந்து இது பக்கவாட்டில் முழுவதும் நெய் வந்துருச்சுன்னா நல்லா பக்குவமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பக்குவமாக வெந்ததை எடுத்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும். எவ்வளவுப்பட்ட கோபமாக இருக்கிறவங்களா தான் இது வந்து கட்டுப்படும். தினந்தோறும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா உடல் பலம் கூடும். உடல் பலம் மட்டும் ரத்தம் வந்து அதிகரிக்கும். ரத்தம் அதிகரிக்கும் போது வந்து நமக்கு வந்து நல்ல நிலையில் இருப்பாங்க. அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தும். இதில் நல்லா வந்து 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இதனுடைய மனமே வந்து குழந்தைகளுக்கு கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா ஓடி ஓடி வந்து மொத்தமாக சாப்பிட்டு போயிடுவாங்க. இது அதிக அளவு கொடுக்க வேண்டாம், குறைவாக கொடுத்தா நல்லது. அதிக அளவு கொடுத்தா தவறு செய்யாது. உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த செஞ்சிருக்கிற இந்த லேகியம் தீர்ந்து போகும். 1 ஸ்பூன் அளவு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இது பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிக கோபக்குறியில் உள்ளவங்களுக்கு இதை கொடுக்கணும். கோபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம்னா கோபம் கட்டுப்படும், ஞாபக சக்தி அதிகாரம். கோபத்தை கொண்டு போய் நம்ம ஒரு செயலில் விட்டு பாருங்க. எப்படி பொம்பரத்துக்கு சாட்டை சுற்றி விட்டோம்னா நம்ம எங்கே விடுறோமோ அங்கே போய் சுற்றணும் பொம்பரம். அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்க எதில் போய் செலுத்தணும்? படிப்பில் கொண்டு போய் அந்த கோபத்தை செலுத்துறாங்க. நமக்கு முந்தி யாருமே படிக்க முடியாத அளவுக்கு அதிக அளவு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறாங்கன்னா நமக்கு மிஞ்சி யாருமே கண்டுபிடிக்காத அளவு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால கோபத்தை வந்து வேற திசை திருப்பணும். திசை திருப்பதுன்னா புத்தியினுடைய கூர்மைக்கு திருப்பணும். என் புள்ள அதை செஞ்சிருவான், இதுல வந்து பெரிய கெட்டிக்காரனை, இதை வந்து அவன் போய் அடிச்சு மல்லுக்கு சண்டை போட்டு மண்டையை உடைச்சிட்டு வருவானா, அவன் போய் கண்டிப்பா உடைச்சிட்டு தான் வருவான். இல்ல, என் பையன் சண்டைக்கெல்லாம் போக மாட்டான், அவன் வந்து ஒரு சாதிக்கக்கூடியவன், உலகத்துல சாதிக்க பிறந்தவன் சொல்லி பாருங்க, பசங்க சாதிக்க பிறந்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சொல்லும் பொழுது நம்ம வளர்க்கறத வச்சுதான் இருக்கு குழந்தைகள். ஒரு குழந்தையும் அது வந்து நம்ம சொல்றதை வச்சுதான் வளரணும். என் குழந்தை வந்து ரொம்ப கோவக்காரன் நீங்க சொல்லி பாருங்க, அது கடைசி வரைக்கும் கோவக்காரமா தான் இருக்கும். என் குழந்தை நல்ல கெட்டிக்கார பிள்ளைக்கெல்லாம் வந்து வகுப்பறையிலேயே முதல் மாணவனா வருவாங்க. அவனுடைய கோபம்லாம் இப்ப காணாம போயிடுச்சு, இப்ப நல்லா இருக்கான்னு நீங்க சொல்லி பாருங்க. அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பா வந்து நல்ல நிலையில வரும். நம்ம சொல்றதை வச்சுதான் நம்ம எடுத்துக்கிறோம். குழந்தை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் குழந்தைகள் திருப்பி செய்யும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு நீங்க வந்து நல்லா இருக்கீங்க, முந்தி மாதிரி இல்ல, கோவப்படாதீங்க, நல்லா இருக்கு, உங்களை வந்து நிறைய பேர் மதிக்கிறாங்க, உங்க குழந்தைகள் உங்களை மதிக்குதுன்னு சொல்லி பாருங்க. அப்பதான் வந்து பெரியவங்க வந்து கோவப்படாம இருப்பாங்க. இல்ல வந்ததுமே குடிச்சிட்டு வந்ததும் வீட்டுல கோவத்துல வருவாங்க. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறங்க குழந்தைங்க. ஏன் ஒளியுது? அந்த தகப்பன் வந்து சண்டை போடுவான். சண்டை போடும்போது இந்த வந்து கோபம் அதிகமாகும். கோபம் அதிகமாகும் போது குடும்பத்துல பெரிய சிக்கல் வந்துடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டேன்றாங்க. கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு எங்க போய் வாழ்வ? திருப்பி நீ ஜெயிலுக்கு தான் போகணும். அப்போ வந்து இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்தினாதான் வாழ்க்கைனா வந்து கோபத்தை வந்து எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். கோபம் வராதவன் மனிதனே கிடையாது. கோபத்தை கட்டுப்படுத்துறவன் தான் அவன் வந்து ஆண்மகன் சொல்லுவோம். அவன் தான் வந்து ஆம்பளைன்னு சொல்றோம்னா கோபத்தை கட்டுப்படுத்தி நம்ம வந்து சாதிக்கணும்னா இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கணும். இந்த வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து. இந்த மருந்தை வந்து மருந்துன்னு எடுத்துக்கிறாம எல்லாருக்கும் சிறிய அளவு லேகியமா கொடுங்க. இது வந்து எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடியது. கோபத்தை கட்டுப்படுத்தணுமா, இது ஒரு முக்கியமான மருந்து. இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடி வயிற்று வலிக்கான மருந்தை நம்ம இப்போ பார்க்குறோம். அடி வயிற்றுல வந்து வலி வந்ததுனால சுருக்குன்னு குத்தம். அந்த அடி வயிற்றுல வந்து வலி தாங்க முடியாம நிறைய பேர் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. படுத்த படுக்கையில இருப்பாங்க. படுக்க உடம்பு ஊதிட்டே போகும். அவங்களுக்கான மருந்து இது. இதை வந்து நம்ம இப்போ
திப்பிலி எடுத்திருக்கோம். திப்பிலியில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதை தண்ணியை ஊற்றி காய்ச்சணும். தண்ணி வந்து 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து குறைவாக இருந்தால் வந்து தவறு வரும். தண்ணி கூடிட்டா தப்பு இல்லை, குறைச்சிக்கலாம். திப்பிலி வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கிறோம்னா எல்லாமே இது கொதிக்க வச்சாதான் கஷாயமாகும். கஷாயத்தை வந்து நம்ம இப்போ எல்லாமே பொடி ஆக்கியிருக்கோம். பொடி ஆக்கியிருக்கோம்னா 5 கிராம் அளவுக்கு போதுமானது திப்பிலி. அதோட சேர்ந்து பூண்டு வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். அதை சாரா எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து அந்த தண்ணியிலே தான் காய்ச்சணும். அந்த தண்ணியில காய்ச்ச அந்த தண்ணிக்கு வந்து அதிக அளவு சத்து கிடைக்க ஆரம்பிச்சிரும். அதோட சேர்ந்து நம்ம கீழாநெல்லி கீழாநெல்லி ஒரு 10 கிராம் அளவுக்கு கீழாநெல்லி ஒரு 10 கிராம் அளவுக்கு அந்த காய்ச்சிற கஷாயத்தோட சேர்க்கணும். கீழாநெல்லி ஒரு 10 கிராம் சேர்க்குறோம். 10 கிராம் மேலே சேர்த்தா என்ன ஆனுவாங்க, அதெல்லாம் தவறு கிடையாது. 10 கிராம் சேர்த்தா சிறப்பாக இருக்கும். எல்லாமே சம அளவில் கொண்டு போயிட்டோம்னா அந்த மருந்தினுடைய சிறப்புத்தன்மை நல்ல முறையில் வேலை செய்யும். மருந்தினுடைய சிறப்புத்தன்மைன்னா அது வந்து அடி வயிற்று வலியை சரியான முறையில் சரி பண்ணும். அதோட சேர்ந்து நம்ம கற்பூரவல்லியிலையும் அதே அளவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த அதிமதுரம் கற்பூரவல்லியை நம்ம இப்போ ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து அதோட சேர்க்க சொல்லியிருக்கோம். 10 கிராம் எடுத்து சேர்க்கும்போது அதனுடைய காரத்தன்மை, அதனுடைய மனம் எல்லாமே வந்து நல்லதை செய்யக்கூடியது, சளிகளை போக்கக்கூடிய. இதோட சேர்ந்து அதிமதுரம் ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்க்கணும். இது எல்லாம் சேர்ந்த கலவையை, இது 6 சேர்ந்த கலவையோட இறக்க போகும்போது அதில் இறக்க போகும்போது ஒரு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. அது அதிகம் தேவையில்லை. இது எல்லாமே 10 கிராம்னா அது ஒரு 3லேருந்து 4 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். சீரகத்தை அந்த அளவுக்கு சேர்த்தாலே அது இறக்குனதுக்கு அப்புறம் போட்டால் தான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இந்த முழு பலனும் கிடைக்கும் போது தான் அடி வயிற்று வலி வந்து சரியாகும். இதை வந்து மாலை நேரத்துலையும் குடிக்கலாம், காலை நேரத்துலையும் குடிக்கலாம். காலையில் நீங்கள் நடைப்பயிற்சி போயிட்டு வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் வலி இருக்குதுன்னும் போது இது மெதுவாக ஒரு 50 மில்லி அல்லது 25 மில்லி அளவுக்கு குடித்தாலே போதும். அதிக அளவுக்கு ஒரு 200 மில்லி அளவுக்கு தேவையில்லை. இதை செஞ்சுருக்கிறத 2 பேர் அல்லது 3 பேர் குடித்தோம்னா அந்த 3 பேருக்குமே நல்லதை செய்யும். ஏன்னா இப்போ யாருமே தனியாக நடக்கிறது கிடையாது. நடந்தால் ஒரு 2 பேரை கூட்டு சேர்த்துட்டு நடந்தால் தான் நடக்கலான்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. அப்போ ஒன்றா ஒரே இடத்துல காய்ச்சி எடுத்து ஒரு 3 பேருக்கும் இதை சேர்ந்து சாப்பிட்லாம். இது 200 மில்லி அளவுக்கு ஊற்றி இருக்கிறோம். அது ஒரு 150 மில்லி அளவுக்கு அது வத்தி இருக்கும். அது வத்தினதை நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா அந்த அடி வயிற்று வலி வராது. ஏன் அடி வயிற்று வலி வராது? அங்கே கொழுப்புக்கள் கரையும் போது வயிறு சுண்டி இழுக்கும் பொழுது முதுகும் சேர்ந்து வலிக்கும். ஏன் முதுகுனா வயிறை தாங்கி பிடிச்சிருக்கிறது முதுகு தான். இந்த வயிறு குறையும் பொழுது முதுகு சேர்ந்து வலிக்கும். அப்போ முதுகு வலியும் குறையும், அடி வயிற்று வலியும் குறையும். அடி வயிற்று வலி குறைய அவங்களுடைய நடைபயிற்சி அதிகரிக்கும். 1 கிலோமீட்டர் நடந்தவங்க ஒரு 10 நாளுக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் நடப்பாங்க. இப்படியே மாறி மாறி நடக்கும்போது, அதிக அளவு நடக்கும்போது ரத்தம் சீராகும், உடலில் உள்ள கொழுப்புக்கள் கரையும். தேவையில்லாத கொழுப்புக்கள் கரையும் போது அந்த வயிறு சுருங்கி மீண்டும் வந்து நல்ல நிலைக்கு வருவாங்க. வயிறு எவ்வளோ பெரிய வயிறாக இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த குறைஞ்ச வயிறு வலிக்காமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலுமிச்சம்பழம் சாறு அதோட சேர்ந்த தேன், வேப்பம்பூ இதை சாப்பிட்டு ஒரு அம்மா 18 கிலோ குறைஞ்சிருக்காங்க 48 நாள். ஆனால் அந்த வயிறு வலி இருக்குது. அந்த வயிறு வலியை குறைக்கணும் இல்லைங்களா? குறைஞ்சது தான். ஆனால் வலியை குறைக்கணும். அந்த வலியை குறைக்கிறதுக்கான மருந்து தான் இது. இந்த வலியை குறைக்கிறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிச்சிருக்கோம். இது மனமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூலிகை சூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை சூப்புன்றது இதே தான் இருக்கும். அந்த அளவுக்கு மனமாகவும் நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும். இதில் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் வெல்லத்தை எடுத்துக்கலாம். வெல்லத்தை கடிச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. சிலர் வந்து வெல்லமே வேண்டாம், எங்கள் உடம்புக்கு நல்லானா போதும்னா இதை சாப்பிட்டோம்னா அடிவயிறு குளிர்ச்சியாக இருக்கும். அடி வயிற்றுக்குள்ளே போய் ஏதோ மருந்து தடவுனா மாதிரி இருக்கும். உள்ள வயிற்றுக்குள்ளே தடவும் போது இந்த சுருக்குன்னு குத்துறது வந்து குறைஞ்சிரும். குனிஞ்சு நிமிர முடியாது. அவங்கள பாருங்க, காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லி பாருங்க, செய்யவே முடியாது. ஏன்னா கீழே குனிஞ்சா தானே செய்ய முடியும். உட்காரணும், எழுந்திரிக்கணும், கும்பிடணும், கீழே குனிஞ்சு நிமிரணும். இதெல்லாம் செஞ்சா வயிறு வலிக்குமே அப்படின்வாங்க. இந்த வயிறு வலியை குறைக்கிறதுக்கு தான் இந்த மருந்து. வயிறு வலியை குறைக்கணும். இதில் 50 மில்லி எடுத்துக்கிட்டா போதும். 50 மில்லி சாப்பிட்டாலே போதும், எவ்வளவு வலி இருந்தாலும் குறையும். இந்த 50 மில்லி 4 பேருக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்துக்கலாம். ஒரே இடத்துல செஞ்சுக்கலாம். ஒரே இடத்துல ஒரு வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்றதான் நம்ம தமிழர் பண்பாடு. பகிர்ந்து கொடுத்தால் பசி ஆரண மாதிரி நோயே தீரும். பகிர்ந்து கொடுத்தாலும் நம்ம இதை வந்து பகிர்ந்தே சாப்பிடலாம். ஏன்னா நடைபயிற்சி 10 பேர் நாம் பார்க்குறோம். நம்ம சென்னை மாநகரத்தில் பார்க்குறோம், ஒரு 50,000 பேர் வரைக்கும் சுற்றி நடக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சு.
ஆனா நடைபயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடைபயிற்சிக்கு அப்புறம் இந்த வலிக்கு என்ன மருந்து அவங்க செய்யறது கிடையாது. ஏதாவது தைலத்தை எடுத்து தடவிடுறாங்க. தைலத்தை தடவுனா அது எரிய ஆரம்பிச்சுக்கும். இல்லைன்னா அவங்க எங்க போனாலும் அவங்க மேல அந்த தைலத்தினுடைய வாசம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு ஏதோ காய்ச்சல் போல இருக்கு, இவரு டெய்லி தைலம் தடவிட்டு வராருன்னு நினைப்பாங்க. இந்த தைலம் தடவுறதோ அல்லது வேற ஏதோ வலி நிவாரணம் தடவுறதோ வேண்டாம். இதை உள்ளுக்கு சாப்பிட சாப்பிட கொழுப்புகள் கரையும். கொழுப்புகள் கரையும் போது உடல் சுருங்கும், உடலும் சுருங்கும். உடல் சுருங்கும் போது அடிவயிறு சுருங்கும் போது உங்களுடைய அழகு நல்லா இருக்கும். என்ன சொல்லுவாங்க, உடல் கட்டான உடல் கொண்டு வரும்பொழுது வலியை கண்டிப்பா தாங்கணும். வலி அடிவயிறு வலி வந்துச்சுன்னா பாதி பேர் பாருங்க உடற்பயிற்சி செய்யறதை நிறுத்திடுவாங்க. வயிறு வலி தாங்க முடியல, இதை போய் செஞ்சா என்ன செய்யாட்டினா கிடக்கட்டான்ட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு இது சிறந்த மருந்து. ஏன்னா அந்த வலி தாங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா அது உட்காந்து நீங்க 10 முறை தோப்புக்கரணம் போட்டு பாருங்க, அடிவயிறு வலி வரும். அந்த அடிவயிறு வலிக்கு இதை குடிச்சு பாருங்க, வலி குறைய ஆரம்பிச்சிடும். வலி குறையுதுன்னா உள்ள கொழுப்புகள் கரைஞ்ச இடத்த சரி செய்யும். சரி செய்ய உடல் அதிக பலம் பெறும். அதிக பலம் பெறும்போது உடல்ல உள்ள நீர்கள் வெளியாகும். தேவையில்லாத நீரை நம்ம கீழாநெல்லியும் கற்பூரவல்லியும் தேவையில்லாத நீர்களை வெளியேற்றிடும். சளி பிடிச்சிருந்தா அந்த சளியவும் அகற்றிடும். சளி ஒரு தொல்லை, அந்த தொல்லையை வெளியேற்றுறது கற்பூரவல்லி வெளியேற்றிடும். வயிற்றுல இருக்கிற புண்களை ஆத்துறதுக்கு அந்த குடல் சுருங்கும் பொழுதும் அடிவயிறு சுருங்கும் பொழுதும் அந்த வலிகளை சரி செய்ய அந்த கீழாநெல்லியை கொடுக்குறோம். பூண்டை சாப்பிடும்போது பூண்டு எவ்வளவு தேவையில்லாத கொழுப்பு இருக்கோ அந்த கொழுப்புகளை கரைக்கக்கூடியது. அதிமதுரம் அங்கே புண்ணா இருந்தால் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. அதோட சேர்ந்த திப்பிலி கசடுகளை வெளியேற்றக்கூடியது. அங்கே அந்த இடம் பூரா கெட்டு போயிருக்கிற அந்த கொழுப்புகள், கரைஞ்ச கொழுப்புகளை வெளியேற்றணும்னா அது திப்பிலி கண்டிப்பாக வேணும். நீங்கள் கர்ப்பமாக இருந்து குழந்தை பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திப்பிலியில தான் ரசம் வச்சு கொடுப்பாங்க. திப்பிலியில லேகியம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற அழுக்குகள் வெளியேற்றுறதுல அந்த திப்பிலி தலை சிறந்த மருந்து. இன்னைக்கு திப்பிலியை போய் கேட்டிங்கன்னா அது அதிக அளவு விலையில் இருக்கு. ஏன் காரணம், அந்த திப்பிலி உடலை காப்பாற்றக்கூடியது, அடிவயிறில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது. அடிவயிற்றில் அழுக்கு இருந்தாலே அந்த உடல் கெட்ட நாற்றம் இருக்கும். அவங்க வேர்வை நாற்றம் அடிக்கும். அந்த வேர்வை நாற்றத்தெல்லாம் மாற்றக்கூடியது அந்த திப்பிலி. உடலை சரி செய்ய அவங்க குடல்ல உள்ள அழுக்குகள் வெளியாகும். அடிவயிற்று கொழுப்பு கரையும். என்ன சொல்லுவாங்க, அடி வயிற்றுல கொழுப்பு வச்சிருக்கணும், அந்த கொழுப்பை கரையும். அந்த கொழுப்பு கரையும் போது வலி அதிகமா இருக்கும். அந்த வலியை சரி செய்யறதுக்கு தான் இந்த மருந்து. இந்த உடல் உபாதைகள் அதிகமா இருக்கிற கனமான குண்டான நேயர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை நீங்க எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.